அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு மினி லாக் பார்த்துடலாமா? டிசம்பர் 22 அண்ட் 23 ஃபுட் ஃபெஸ்ட் அண்ட் ஆனுவல் டே இஃப்ராஸோட ஸ்கூலில் வைக்கிறாங்க. இன்றைக்கி 22 ஃபுட் ஃபெஸ்ட்டு வந்து இருக்குது ஈவினிங். அன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ராக்டிக்ஸுக்கு வேண்டி இஃப்ராஸ் வந்து ஸ்கூலுக்கு கூட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் அவனை வந்து கூப்பிட்டுட்டு வந்திருந்தேன். அவனையுமே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டாங்க. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டேஜை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்லாம் வந்து போட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஈவினிங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ ஆட்டோ வர வரைக்கும் வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுமே அது வரைக்கும் விளையாடிட்டு இருந்தான். ஆட்டோ வந்தோடனே பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து மறுபடியும் வரலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி வீட்டுக்கு போயிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 5-6 மணிக்கிட்ட வந்து வரலாம் அப்படின்னு இருந்தோம். ஏன்னா 3 மணிலேருந்தே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மறுபடியும் ஒரு 5-5:45 கிட்ட பார்த்திங்கன்னா மறுபடியும் ரெடி ஆகிட்டு நானும் வந்து போயிருந்தோம் ஸ்கூலுக்கு. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தாங்க. சின்ன பிள்ளைலாம் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபுட்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான ஃபுட்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு பிடிச்ச கல்லிமக்கா, அதுக்கப்புறம் ப்ரௌனி, ட்ரீம் கேக்குன்னு சொல்லிட்டு வெரைட்டியான ஃபுட்ஸ்லாம் இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டால்லையும். எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸை வந்து ஸ்நாக்ஸாக வாங்கிட்டு நாங்கள் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடிஞ்சிச்சு. இஸ்ரா மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிட்டா. சரி வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கிட்ட வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆனுவல் டே, அந்த விலாக் அடுத்த விலாகில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.